நாகராஜ சோழன் யூடியூபர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து திணிக்குது. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து இதை முறியடிக்கணும். இது ஏன் அப்படின்னு சொன்னால், சட்டத்தை அமல்படுத்துவதற்கும் அவங்க நினச்ச நேரம் ஆட்சிக்கு வருவதற்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இதே போன்ற மாநிலங்களை அவங்க கழட்டி விட்டுட்டு உத்தரப்பிரதேசம், பீகார்னு இப்படியே உள்ள நாட்டுகளை கையில் வச்சுக்கிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலியமாக தமிழ்நாட்டை ஒடுக்க பார்க்குறாங்க. இங்கே ஒட்டுமொத்த தமிழரும் ஒன்றிணைந்து நம்ம முறியடித்து நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா வழியில் வழி நடந்து நம்ம அந்த பாதையை பின்தொடர்ந்து அதை முறியடிக்கணும். தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை முறியடிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக தமிழுங்கிற ஒற்றுமையை நம்ம நிலைநிறுத்த வேண்டும்னு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மக்களே, இது நீடிச்சதுன்னா இவன் துணி துவைக்கிறவன் துணி துவைச்சிக்கிட்டே இருக்கணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைச்சிக்கிட்டே இருக்கணும், குலக்கல்வியை கொண்டு வந்துடுவாங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி மத வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள்லாம் கொண்டுட்டு வந்து விட்டு இந்த நாட்டை சீரழிச்சிடுவாங்க. ஒற்றுமையாக இருந்து நீங்கள் பாடுபட்டு நம்ம தமிழ்நாட்டை மீட்கணும். அன்பு தமிழ் சொந்தங்களே, இனி ஒரு சுதந்திரம் அடைவதற்காக இன்னும் பல பேர் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தமிழ் மக்களே, புரிந்து கொண்டு ஸ்டாலின் ஐயா வழியிலே வழி நடந்து தமிழ்நாட்டை மீட்போம், தமிழ் மக்களை காப்போம். வணக்கம்.